கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரலாறு என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். அராமிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ், இது யூதர்களுடைய ஒரு லாங்குவேஜாக பார்க்கப்படுது. இதில் இந்த பழைய ஏற்பாடுன்னு சொல்லக்கூடிய ஏற்பாடு கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கலாம். அது ஒரு 24 புத்தகங்களாக இருக்குது அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்குது. அந்த புத்தகங்களுடைய இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கடவுளினுடைய குமாரன் பிறக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி எல்லா தீர்க்க தரிசனங்களும் அதுக்கு முன்னாடியே அதில் சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்குது. அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா கன்னி மேரி அவங்க கடவுளுடைய அருளால் கர்ப்பமாகறாங்க. அதுக்கப்புறம் ஜீசஸ் கிறிஸ்ட் அவங்க பிறக்கும்பொழுது அந்த நட்சத்திரங்கள் நிறைய பேருக்கு வழி காட்டுச்சு. அவங்க ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அவர் பிறந்த அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ராஜாவுக்கு அவருடைய உயிர் பெரிய லெவலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களையும் ஆண் குழந்தைங்களையும் கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய விதிகள்லாம் போடுறாரு. அதுலேயும் வந்து தப்பிச்சு கடைசியாக ஜீசஸ் கிறிஸ்ட் அப்படியே வளர்ந்து அவருடைய அந்த அற்புதங்களை உலகம் முழுக்க நிகழ்த்துறாரு. அவர் தொட்டாலே குணமாகக்கூடிய நிறைய விதமான